போஷூர் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சைக்கிமாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் சைக்கிமாக்குறோங்க. வாங்கங்க, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் மஞ்சள் தூள் எப்பயும் போல் நான் வந்து ஏன் வந்து நான் இந்த மாதிரி வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நான் எப்பயுமே வந்து நான் கறியை வந்து நான் அவிச்சிட்றேன். அவிக்கிறது கிடையாது, லேசாக தெரியுதுங்களா, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு தான். ஏன்னாக்கா வந்து இப்போ வந்து நிறையா சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மலாதி அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயம் கொடுக்குது சரிங்களா. சில சமயத்தில் பாருங்கள், கறியிலலாம் வந்து லேசாக அடிப்பட்ட மாதிரிலாம் இருக்கும். அப்போது வந்து நம்ம அந்த கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஆவி கொடுத்துட்டு நம்ம அந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடணும். அதை குடிக்கக்கூடாது, தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிட்டு மற்ற வேலையை நம்ம செய்ய வேண்டியதாங்க. அதுக்காக தான் நான் எப்பயுமே வந்து நான் இந்த கறியை வந்து லேசாக அவிச்சிட்டு நான் போடுவோம். ஓகேங்களாங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இதை லேசாக அப்படி மெலாஞ்சை பண்ணி லேசாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஆவி போட்டு நம்ம வந்து அதை எடுத்துட வேண்டியதான். ஓகேங்களாங்க. அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றிடுவோம். அப்போ வந்து அதில் இருக்கிற அந்த இன்னும் கெட்டது இருந்தாலும் அது வந்து போயிடும். கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டு இவரை வந்து நம்ம இப்படி வேக வச்சிட வேண்டியதான். இவரை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இப்போ வந்து நான் தேங்காய் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கினேன், கசகசா எடுத்துக்கினேன் கொஞ்சோண்டு, இந்த பாருங்கள், கொஞ்சமாக கசகசா, கொஞ்சோண்டு முந்திரி, இதை 3ஐயும் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வந்து இந்த 2 வெங்காயம் எடுத்துக்கினேன், ஒரு இத்தனி பல் பூண்டு எடுத்துக்கினேன், ஒரு இஞ்சி எடுத்துக்கினேன். நான் பச்சை மிளகா போடல, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட போகிறாங்க, அதனால் வந்து இதையும் வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் இதிலே நான் போட்டுறேன். இது கூடவே வந்து இந்த முந்திரி, கசகசா இதையும் போட்டுடலாம். இந்த தேங்காவையும் போட்டுடலாம். அவ்வளோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒரு 2 வேர் எடுத்துக்கிறேன். ஒரு வேர் போட்டேன், இப்போ இன்னொரு வேர், இந்த பண்ண வந்து ஒரு 2 வேர் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சோண்டு. இந்த மாதிரி நான் இப்போ தசமத்துக்கு கொஞ்சோண்டு போடுறேன். இதே மாதிரியே இன்னும் ஒரு மொசை போட்டு தான் நான் வந்து அந்த பிரியாணி செய்ய போகிறேன். ஏன்னாக்கா வந்து இது பத்தாது. இது வாலாம். இப்போ வந்து நம்ம அந்த பட்டை, கிராம்பு, கறி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் போட்டுடலாம். நார்மலாக வந்து தேங்காய் வந்து கடைசியாக தான் போடுவாங்க இல்லையா, நான் வந்து எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சிட்டேன். ஏன்னாக்கா வந்து நான் கறியை வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டேன். அப்போ அதனால் வந்து இது ரொம்ப நேரம்லாம் வந்து ஆகாது, கெட்டும் போகாது, நான் கடகடன்னு கூட்டிடுவோம் அதை. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களாங்க. இப்போ வந்து நம்ம இதை கூட்டுறதை நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், எல்லாமே நம்ம வந்து அரைச்சதுனால அது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அது வாயில் வந்து மாட்டாது, இந்த வெங்காயம், தக்காளி பழம் அதெல்லாம். ஓகேங்களாங்க. இப்போ வந்து நான் தக்காளி பழத்தை நான் பொறுமையாக அரைச்சி நான் வந்து அதில் போட்டுடுவோம். இந்தாக்கா இப்போதைக்கு தசமத்துக்கு வந்து இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம தூளை போட்டுடலாம். இதில் வந்து இப்போ நான் காரத்தூள் வந்து ஒரு கரண்டி போட்டுக்கிறேன், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இது 3ஐயும் போட்டு இப்போ நம்ம வந்து இதை கலரலாம். நம்ம வந்து இதை கலரி விட்டுக்கினே இருக்கணும் வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து அது அந்த முறிஞ்ச மாதிரிலாம் வராது. ஏன்னா இது தேங்காய் இல்லையே, அதனால் நம்ம வந்து நல்லா நம்ம இதை கலரி விட்டுக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றும் ஆகாது, சூப்பராக வரும். ஓகேங்களாங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி பழத்தை அரைச்சி இப்போ அதில் போடணும். இப்போ வந்து நம்ம தக்காளி பழத்தை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அழகான குளரில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அது பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த முறியறதுலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது பாருங்கள். அது தேங்காய்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து முறிஞ்சிடாது. நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டி நிற்கும் போதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஆகாது. உப்பு போட்டுடுவோம். காரம் மட்டும் தான் குறையுது, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கூழ் நல்லா இருக்குது. இதுலேயே வந்து நம்ம புதினா, கொத்தமல்லியை போட்டுடலாம். நல்லாங்க. இது பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து சோஸ் ரெடி ஆகிட்டாரு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த கறியை போட்டுடலாம்.
நான் வந்து இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். செத்த நேரத்தில் செஞ்சிடலாம் அந்த பிரியாணியை. இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்ச கறியை வந்து நம்ம போட்டுடலாம் அதில். அதாங்க ஃப்ரெஷ்க்கு ஃபினியா முடிஞ்சிச்சு. voilà. இதில் எலுமிச்சை பழத்தை ஊற்றிடலாம். முடிஞ்சிடுது வேலை நம்மளுக்கு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு 5 நிமிஷம் இந்த கறி வந்து வேகட்டும் அந்த சோஸில். அதுக்கப்புறம்லாம் நம்ம வந்து அரிசி போட்டுற வேண்டியதான். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த சோஸை வந்து நான் வேக வச்சேன். நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, நான் ஏனத்தை வந்து நான் மாற்ற போகிறேன். இப்போ இந்த குக்கரில் வந்து நான் செய்ய போகிறேன். இதில் வந்து இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அடுப்பை வந்து நம்ம குறைச்சிட்டு இப்போ நான் இந்த அரிசியை போடுறேன். அரிசியை வந்து நம்ம அளந்தோம் இல்லையா, அதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு வேறு தண்ணி வந்து இப்போ நான் தற்சமயத்துக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னாக்கா அந்த சோஸில் வந்து ஊர்பட்ட தண்ணி இருக்குது இல்லையா, அதனால் இருங்க நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம பொறுமையாகவே போடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு வேறு தண்ணி வந்து நான் அந்த அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம அந்த சட்டியில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம எல்லாத்தையும் கரைச்சி இதுலேயே இப்படியே ஊற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த சோஸ் அதிகமாக இருக்கிறதுனால இத்தனி வேறு அரிசிக்கு இவ்வளோ தண்ணின்னு போடணும் இல்லையா, அது வந்து நம்ம போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம இப்படியே கிட்டேருந்து பார்த்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நம்ம வந்து தண்ணி மேல் கொண்டு போட்டுக்கலாம். ஓகேங்க, செம்ம சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இவரை வந்து மூடி போட்டு இங்கே பாருங்க. voilà. இவரை வந்து இந்த விசில் இது போடாமல் நம்ம வந்து இதை அப்படி நல்லா இறுக்கி விட்டுடலாம். ஓகே, voilà. இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வளாங்க, சூப்பரான பிரியாணி ரெடி. voilà. இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த குயிக்காக ரொம்ப ஈஸியாக சத்த நேரத்தில் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த பிரியாணி செஞ்சேன். இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து இது ஒரு 1/4 மணி நேரம் தான் எடுத்துது. இதை வந்து நான் வந்து வேக வைக்கிறதுக்கு, கூட்டுறத சொல்ல வேக வைக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் தான் எடுத்துது. அவ்வளோங்க, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேயா? சரிங்க, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.